என்ன தம்பி, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அங்கிள், என்ன அங்கிள் இது? எப்பவுமே நீங்க 2 பேர் ஊருக்கு வந்தா எங்க வீட்ல தானே ஸ்டே பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அங்கிள். நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆனா நீங்களே இங்க இவ்வளோ பேர் இருக்கீங்க. நானும் என்னோட நண்பன் பட்லுவும் இங்க படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லப்பா. அதனால தான் ஹோட்டல் தேடிட்டு இருக்கோம். ஆமா, என்னோட உயிர் நண்பன் மோட்டு பெரிய கட்டில்ல தான் படுத்து தூங்குவான். அவன் படுத்து தூங்குறப்ப அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி படுப்பான்ப்பா. அங்கிள், உங்க 2 பேத்துக்கு இப்ப பெரிய கட்டில் தானே வேணும்? டே சிண்டு, அந்த சோஃபாவை எடுத்து அப்படியே வெளியில போடுறா. இந்த இடத்துல பெரிய கட்டிலா போட்டு கொடுத்துடலாம். டேய் நண்பா பட்லு, என்ன அந்த பசங்கள்லாம் சேர்ந்து இடத்த காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இல்லை மோட்டோ, உனக்காக தான் அவங்க கட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்டி அண்ணா, இந்த இடம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நான்சி அக்கா, வாங்கக்கா, கீழே இறங்கி போலாம். அட, 5 நிமிஷத்தில் நான் படுத்து தூங்குறதுக்கு இவ்வளோ பெரிய கட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? சரி இருங்க, எனக்கு இடம் பத்துதான்னு தெரியல, படுத்து பார்க்குறேன். நண்பா மோட்டோ, பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்கப்பா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படுப்பா. என்னது இது, திருமண இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி படுக்கிறேன். பசங்க சொன்ன மாதிரி இந்த கட்டில் நல்லா உனக்கு வசதியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி படுத்து பாரு, அப்போ தானே தெரியும். என்னது இது, அந்த பக்கம் திரும்பினா ஜன்னல் இடிக்குது. சரி, இந்த பக்கமாவது திரும்பி படுக்கிறேன். ஐயையோ நண்பா மோட்டு, எங்கேயாவது கீழே விழுந்துடாதப்பா. அங்க பாரு, தொப்பை வெளியில வருது பாரு. காத்தே வரலப்பா, பயங்கரமா வேர்க்கிற மாதிரி இருக்கு. ஐயையோ பசங்களா, இதுக்கு தான் சொன்னேன், என்னோட நண்பன் மோட்டு ஏசி இல்லாம படுக்க மாட்டான். இந்த மாதிரி ரொம்ப அடைஞ்ச வீட்லையெல்லாம் படுக்க மாட்டான்ப்பா. பேசாம நாங்க ஹோட்டலுக்கே போயிடுறோம். அங்கிள் அங்கிள், உங்களுக்கு இப்ப என்ன அங்கிள்? ஃபேன் தானே வேணும்? நீங்க வெயிட் பண்ணுங்க அங்கிள். பண்டி அண்ணா, உங்க ரூம்ல இருக்கிற ஃபேன் எடுத்துட்டு வந்து நான் மோட்டுக்கு கொடுத்துறேன்னா. டே சிண்டு, அதை நல்லா வந்து 3rd ஸ்பீட்ல வெயிடா, அப்பதான் நல்லா ஓடும். அங்கிள் பாத்தீங்களா, உங்களுக்காக நாங்க எவ்வளவு அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இப்ப நல்லா காத்து ஏசி மாதிரி வரும் அங்கிள். ஏ மோட்டோ, பசங்க உனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபேன் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க, நீ அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிட்டு இருக்க. என்னத்த சொல்றது, எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எனக்கு இன்னும் சூடு போகலையே. என்னால இந்த வீட்டில் இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ரொம்ப வேர்க்கிற மாதிரி இருக்கு. பேசாம நான் எங்க ஊருக்கே போறேன். ஹே கைஸ், எனக்கு தெரிஞ்சு மோட்டு பட்லுக்கு ஸ்விம்மிங் பூல் செட் பண்ணி கொடுத்துடலாம் கைஸ். அதில் குளிச்சுட்டு வந்து தூங்குனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சில்லுன்னு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். கமான், சீக்கிரமா போய் ஸ்விம்மிங் பூல் செட் பண்ணுங்க. ஹை, ஸ்விம்மிங் பூலா? அங்கிள் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஏ மோட்டோ, இது தேவையில்லாத ரிஸ்க் மாதிரி தெரியல. நம்ம 2 பேத்துக்கும் நீச்சலே தெரியாதுங்கிற விஷயம் பசங்க கிட்ட சொல்லிடு. இல்லாட்டி தண்ணியை உள்ள விட்டாங்கன்னா நம்ம 2 பேரும் மூழ்கி போயிடுவோம். ஏ பட்லோ, இந்த பசங்க முன்னாடி எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாதுன்னு சொல்லி அவங்க எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கணுமா? என்ன ஆனாலும் சரி, நான் அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன். என்ன அங்கிள் இது? அப்படியே இருந்து 2 பேரும் ஏதோ சீக்கிரட் பேசிட்டே இருக்கீங்க. தண்ணியை விடலாமா வேண்டாமா அங்கிள்? அங்கிள், இப்பவே ஒரு தடவை கேட்டுக்கிறேன், உங்க 2 பேத்துக்கு நல்லா நீச்சல் அடிக்க தெரியுமா தெரியாதா? என்னப்பா இது இப்படி கேட்டுட்ட? எங்களுக்கெல்லாம் நல்லா நீச்சல் அடிக்க தெரியும். நல்லா தண்ணியை நிறைய விடு. ஹை பண்டி அண்ணா, அதான் மோட்டு பட்லுவே சொல்லிட்டாங்களே, இன்னும் நிறைய தண்ணியை விடுங்கண்ணா. ஃபுல் ஸ்விம்மிங் பூலுக்கு விடுங்கண்ணா. அப்பதான் நம்மளும் எட்டி குதிச்சு ஜாலியா ஸ்விம் பண்ண முடியும். ஐயையோ, இந்த பசங்க வேற தண்ணியை விட்டுக்கிட்டு இருக்காங்களே. எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியிலேயே நிற்க வராது. இவ்வளோ தண்ணியை விட்டா நானும் என் நண்பனும் இன்னைக்கு தண்ணிக்குள்ள மூழ்கத்தான் போறோம். தம்பி தம்பி, போதும்பா, நிறுத்துப்பா. அங்கிள், என்ன அங்கிள் இது? தண்ணியை கொஞ்சம் கூட விடல, அதுக்குள்ள ஸ்டாப் பண்ண சொல்றீங்க? ஃபுல்லா நிறைக்க போறோம் அங்கிள். அப்பதான் நம்ம எல்லாரும் ஜாலியா நீச்சல் அடிக்க முடியும். பாத்தீங்களா, மோட்டு அங்கிள் இப்பவே நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயையோ, என் நண்பன் மோட்டுக்கு வேற சுத்தமா நீச்சல் அடிக்க தெரியாதே. தண்ணி அதிகமா போய்கிட்டே இருக்குது. மோட்டு சொன்னா கேளுப்பா, இப்பவே உண்மையை சொல்லிட்டு வெளியில போயிடலாம்ப்பா. தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்குவோம்ப்பா. ஆஹா பசங்களா, ரொம்ப நல்லா இருக்கு. இப்பதான் சூடு குறைஞ்சு என் பாடி அப்படியே சில்லுன்னு ஆகுதுப்பா. மை காட் அங்கிள், நீங்க 2 பேரும் ஸ்விம் பண்ணும்போது எங்களுக்கு சுத்தமா ஸ்பேஸே இல்ல அங்கிள். ஃபுல்லா எடுத்து நீங்களே எடுத்துட்டீங்க அங்கிள். பண்டி அண்ணா, வாங்கடா, நம்மளும் அப்படியே எட்டி குதிச்சு நம்மளும் நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கலாம். அங்கிள், இங்க பாருங்க, இப்ப நான் டைவ் அடிக்க போறேன். ஐயோ, என்னது இது? இந்த பையன் இப்படி எட்டி குதிச்சு டைவ் அடிக்கிறான். அங்கிள், என்ன அங்கிள் இது? அப்படியே மிதந்துட்டே இருக்கீங்க. நல்லா நீச்சல் அடிச்சு அங்கேயும் இங்கேயும் போங்க அங்கிள். தண்ணி நல்லா ஆழமா இருக்கு. என்னது, தண்ணி ரொம்ப ஆழமா இருக்கா? அடுத்தது நான் டைவ் அடிக்க போறேன். 1 2 3. ஐயையோ, இதுல இருந்து கையை எடுத்தனா உள்ள போற மாதிரி இருக்கே. இன்னைக்கு எப்படியாவது இதை புடிச்சுக்கிட்டே சமாளிச்சிடணும். டே நண்பா மோட்டு, சொன்னா கேளுடா, உண்மையை ஒத்துக்கலாம். டே மோட்டோ, நீ பண்றத பார்த்தா நீச்சல் அடிக்கிறியா இல்லை ஏதாவது ஆகுதான்னே தெரியலடா. இந்த செவுத்துல இருந்து கையை எடுத்தனா தண்ணி உள்ள இழுக்கிற மாதிரி இருக்கு. டே பட்லோ, எனக்கு எல்லாம் தெரியும், நீ அமைதியாயிரு. அங்கிள், 2 பேரும் தள்ளிக்கோங்க, நான் டைவ் அடிக்க போறேன். 1 2 3.
என்னது இது? யாரோ ஒருத்தர் காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. ஏ பசங்களா, என்ன என்னை வச்சு காமெடி கீமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? யார் என் காலை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறது? அங்கிள், நீங்க தான் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க பாட்டுக்கு நீச்சல் அடிச்சிட்டு இருக்கோம் அங்கிள். ஏன் அங்கிள் இப்படி சொல்றீங்க? என்னது, நீ என் காலை பிடிச்சி இழுக்கலையா? அப்ப யார் இழுக்கிறது? ஏ பட்லோ, எனக்கு நல்லா தெரியும். என்னை வம்பிழுக்கிறதுக்காக நீ தான் என் 2 காலையும் பிடிச்சி இழுக்கிற. டே மோட்டோ, நானே இங்கே நீச்சல் அடிக்க முடியாமல் செவுத்தை பிடிச்சி அப்படியே கைத்தாங்கலாக போய்கிட்டு இருக்கேன். நான் எங்கடா உன்னை பிடிச்சி இழுக்கிறேன்? தண்ணி தாண்டா நம்ம 2 பேர்த்தையும் இழுக்குது. சொன்னா கேளுடா. ஆ, என்னது? தண்ணி இழுக்குதா? ஐயையோ அம்மா, ஆமா தண்ணி தான் இழுக்குதே. ஐயையோ, என்னது இது? டே பட்லோ, என்னை காப்பாத்துடா. அங்கிள், என்ன 2 பேரும் நீச்சல் அடிக்க தெரியாத மாதிரி பிராங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்கான கேம் சொல்றேன். தண்ணிக்குள்ள ஃபுல்லா ஷாம்புவை கொட்டி நுரையாக்க போறேன். அந்த நுரைக்குள்ள போய் நம்ம எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டா ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம். ஐயையோ, தண்ணி சாதாரணமா இருக்கும் போதே இழுக்குது. நுரையெல்லாம் போட்டினா கண்ணு தெரியாதுப்பா. சொன்னா கேளுப்பா. அங்கிள், நீங்க சும்மா தான் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உள்ள போய் ஷாம்பு பாட்டில் எடுத்துட்டு வரேன் அங்கிள். டே நண்பா மோட்டோ, இதுக்கு மேலே நம்ம சொல்லலைன்னா நம்மளை காப்பாற்ற முடியாது. ஐயோ அம்மா, தண்ணி இழுக்குது. டே பட்லோ, இன்னும் கொஞ்ச நேரம் தான்டா. எப்படியாவது சமாளிச்சுட்டா வெளியில் போயிடலாம். இதுக்கு மேலே 1 நிமிஷம் கூட நம்ம தண்ணியில் இருந்தோம்னா அதுக்கப்புறம் யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது. டே பட்லோ, நான் சொல்கிற பேச்சை கேட்பையா மாட்டையா? இது என்னோட மான பிரச்சனை. என்ன ஆனாலும் எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாதுங்கிறது இந்த பசங்களுக்கு தெரியக்கூடாது. ஏ பண்டி, அப்படியே இவங்க 2 பேரும் என்ன சீக்ரெட் பேசிக்கிட்டே இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு நம்ம கிட்ட ஏதோ பிராங்க் பண்ண போறாங்க. நீ வேணா பாரு. அங்கிள், நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்க கிட்ட ஏதோ விளையாட போறீங்க. நீங்க என்ன பண்ணாலும் இன்னைக்கு நாங்க ஏமாற மாட்டோம் அங்கிள். அங்கிள், இங்க பாத்தீங்களா? இதுதான் நான் சொன்ன ஷாம்பு பாட்டில். இதை நான் நல்லா உள்ள போட்டு கலக்க போறேன். உங்க மேலேயும் கொஞ்சம் போட்டு விடுறேன் அங்கிள். அப்படியே நல்லா தேய்ச்சி குளிச்சுக்கோங்க. நல்லா அப்படியே வந்து அழுக்கெல்லாம் போயிடும் அங்கிள். ஐயையோ மோட்டோ, இந்த பையன் எதையோ தண்ணியில கலக்கறான்ப்பா. ஐயையோ தம்பி, என்னடா இது? மூஞ்சில எல்லாம் போடுற, கண்ணெல்லாம் எரியுதுடா. ஏ பட்லோ, அமைதியா இருக்க மாட்டேன்? சின்ன பசங்க முன்னாடி இப்படி பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்க. அது ஒன்றும் இல்லை, ஷாம்பூ தான். டே சிண்டு, நல்லா காலை வச்சு அப்படியே கலக்கி விடுறா. அப்பதான்டா நுரை ஃபார்ம் ஆகும். அங்கிள், இங்க பாத்தீங்களா? தண்ணி ஃபுல்லா இன்னும் கொஞ்ச நேரத்துல நுரையாயிடுச்சு. இதுக்குள்ளதான் நம்ம இப்ப ஒளிஞ்சு விளையாட்டு விளையாட போறோம். ஆமா அங்கிள், நம்ம எல்லாரும் இதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டா யாராவது ஒருத்தர் நம்மளை தேடி கண்டுபிடிப்பாங்க. ஏ தம்பி, எனக்கு லைட்டா காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதனால நான் அப்படியே இங்கேயே உட்காந்துக்கிறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடுங்க. அங்கிள், உங்ககிட்ட வாயில சொல்லிக்கிட்டு இருந்தா கேட்க மாட்டீங்க. போங்க அங்கிள் உள்ள. ஐயோ அம்மா, தள்ளாதப்பா. ஐயோ அம்மா, தள்ளி விட்டுட்டானே. நண்பா பட்லோ, என்னையும் தள்ளி விட வர்றாங்கப்பா. ஐயோ அம்மா. ஏ பண்டி, இவங்க 2 பேரும் நம்மள எப்படி பிராங்க் பண்ணி விளையாடுறாங்க? டே சிண்டு, அப்படியே நீயும் எட்டி குதிச்சிருடா. ஓகே சிண்டு, நான் இப்போ உங்க எல்லாத்தையும் தேட வர்றேன். ரோஸ் எங்க இருக்க? என்னது இது? உண்மையாவே யார் எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஐயோ, யாராவது எங்களை காப்பாத்துங்க. தண்ணிக்குள்ள மூழ்கிற மாதிரி இருக்கு. மூச்சு பிடிக்க முடியல. பட்லு அங்கிள், வேணும்னே பிராங்க் பண்றீங்களா? நீங்க இங்க தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க ஃப்ரெண்டு மோட்டு அங்கிள் எங்க? நண்பா பட்லு, என்னால மூச்சு விட முடியல. என்னப்பா இது? ஒரே நுரையா இருக்கு எங்க பார்த்தாலும். அங்கிள், இந்த மாதிரி நுரைக்குள்ள போயிட்டு பேசக்கூடாது. பேசுனீங்கன்னா நாங்க இப்படிதான் கண்டுபிடிச்சிருவோம். ஏமா, என் மேல ஏறி நிக்காதமா. என்னமா பண்ற? அமுத்தாதமா. ஏ பண்டி, நான் மோட்டு பட்லுவை கண்டுபிடிச்சிட்டேன். டே சிண்டு, நீ இங்க தானே இருக்க? உன் கை நல்லா வெளியில தெரியுது. ரோஸ் மட்டும் எங்க போயிட்டா? காப்பாத்துங்க, யாராவது என் நண்பனையும் என்னையும் காப்பாத்துங்க. மூச்சு பிடிக்க முடியல, ரொம்ப மூச்சு திணறுது. பட்லு அங்கிள், இதுதான் நீங்க 2 பேரும் போட்ட பிளானா? நீங்க என்னதான் பிளான் பண்ணாலும் நாங்க ஏமாற மாட்டோம் அங்கிள். ஐயோ, உண்மையாவே நான் சொல்றதை நம்புப்பா. தண்ணி உள்ள இழுக்குது. ஐயோ அம்மா, காப்பாத்துங்க. உள்ள போறேனே. டேய் நண்பா மோட்டு, எங்கடா இருக்க? ஐயோ, டே சிண்டு, என்னடா இது? இவங்க பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா பிராங்க் மாதிரி தெரியலையே. பிராங்க் ஆகுது பின்னொன்னாவது. என்னையும் என் நண்பனையும் காப்பாத்துப்பா. நண்பா மோட்டு, இதுக்கு தான் சொன்னேன் விளையாட்டு விபரீதமாயிரும்னு. இப்ப பாத்தியா என்னாச்சுன்னு? ஐயோ அம்மா, காப்பாத்துங்க. தண்ணி உள்ள இழுக்குது. எங்க 2 பேத்துக்கு சுத்தமா நீச்சல் தெரியாது. தம்பி, எங்களை காப்பாத்துங்கப்பா. நாங்க உள்ள மூழ்கிடுவோம் போல இருக்கு. வெயிட் ரொம்ப இழுக்குதுப்பா. நான் சாப்பிட்ற சமோசா மேல சத்தியமா சொல்றேன், எனக்கும் என் நண்பர் பொட்லுக்கும் சுத்தமா நீச்சல் அடிக்க தெரியாதுப்பா. ஐயோ அங்கிள், உங்களுக்கு உண்மையாவே நீச்சல் தெரியாதா? ஏன் நான்சி சிண்டு 2 பேரும் வாங்க, அவங்க 2 பேத்தையும் காப்பாத்தலாம். ஐயோ நான்சி அக்கா, நம்மனால எப்படிக்கா இவங்களை தூக்க முடியும்? இவங்க 2 பேரும் ரொம்ப வெயிட்டா இருக்காங்களேக்கா. டே சிண்டு, எப்படியாவது முயற்சி பண்ணலாம். ஐயோ அம்மா, கீழே கீழே இழுக்குதே. விளையாட்டு விபரீதமாயிருடைய நண்பர் பட்லு அப்பவே சொன்னா, நான் தான் கேட்கல. ஐயோ அம்மா, அக்கா பேசாம அப்படியே இழுத்துட்டே போயிடலாம்க்கா. டே ஆமாண்டா சிண்டு, தூக்க முடியலடா. அப்படியே இழுத்துட்டு ஓரமா போ. ஆமா ஆமா, நல்ல. ஐயோ, விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா. அங்கிள், இப்போ உங்களுக்கு ஓகே தானே அங்கிள்? எனக்கு ஓகே தாம்மா. என்னோட உயிர் நண்பன் பட்லுவையும் இதே மாதிரி காப்பாத்திருங்க. ஐயோ, என் நண்பன் பட்லு எங்க மூழ்கி கிடக்குறானே தெரியலையே. வண்டி அண்ணா, தூக்குங்கண்ணா, என்னால தூக்க முடியலண்ணா. தம்பி, நான் நிறைய தண்ணியை குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன்ப்பா. கீழே விட்டுறாதீங்கப்பா. ஐயோ அம்மா, வழுக்குதுப்பா.
அங்கிள் அங்கிள் பயப்படாதீங்க அங்கிள். என்ன அங்கிள் இது, உங்களுக்கு நீச்சல் தெரியாதுன்னு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. ஐயோ ஐயோ கீழே விட்டுறாதீங்கப்பா. அங்கிள் இருங்க அங்கிள், முடிஞ்சிருச்சு அங்கிள். டே சிண்டு அப்படியே ஓரத்துக்கு கொண்டு வாடா. டே சிண்டு இவர் நிறைய தண்ணிய குடிச்சிட்டாருன்னு நினைக்கிற, பேச மாட்டேங்கிறாரு அங்கிள். ஏதாவது பேசுங்க அங்கிள். ஐயோ அண்ணா, நம்ம இவரை தானே முதல்ல தூக்கி இருக்கணும். இவர் நிறைய தண்ணிய குடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க எப்படி கிடக்குறாருன்னு. டே சிண்டு நீ அப்படியே வயித்துல கை வச்சு அமுத்துடா. தண்ணி குடிச்ச தண்ணியெல்லாம் வெளியில வந்தா எந்திரிச்சுக்குவாரு. அங்கிள் அங்கிள் எந்திரிங்க அங்கிள்.